எப்படி நான் தெரியும் அது பிளேட்டு போயிடுச்சா இல்லைன்ட்டு? ஸோ ஹாய் எல்லோருக்கும், திஸ் இஸ் ஆகாஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நான் வந்து லடாக் போய் ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணேன் ஷோரூமில். அப்போ வண்டி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷோரூம் விட்டேன். அதில் வந்து நிறையா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம், ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துச்சு சொல்லிட்டு நிறையா சேஞ்ச் பண்ணோம். அதுலேருந்து எனக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ போக போக வந்து பிக்கப் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் புல்லிங் பவர் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஷோரூமில் வந்து ஒரு 3-4 வாட்டி விட்டேன். அவங்களும் வந்து ஏதோ க்ளீன் பண்ணி போட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றியும் போட்டாங்க. அவங்க கிட்டேருந்து ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் வரல. பழையபடி வந்து வண்டி பர்ஃபார்மன்ஸ் தரல. ஸோ இதுக்கு சொல்யூஷனே தெரில, அவங்களுக்கும் தெரில. அதுக்கப்புறம் இங்கே வந்து லோக்கலில் 2-3 அண்ணங்க, அவங்களும் மெக்கானிக் தான். ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது, கிளச்சு பிளேட்டு கொஞ்சம் வீக்காக கிளச்சு பிளேட்டு மாற்றினா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வண்டி வந்து 30,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டராக வந்து ஓடிருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக கிளச்சு பிளேட்டு மாற்றணுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் ஒரு கிளச்சு பிளேட்டு மாற்றுற வீடியோ தான். ஸோ இந்த விலாக் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பைக் ரிலேட்டடாக விலாக் வருது. அதே போல் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ட்ராவலிங் வீடியோவாக கேட்குறீங்க. ஸோ அதுவும் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எப்படி வந்து ஒரு கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணுறது, அப்படியே வந்து ஜென்ரல் சர்வீஸு ஈஸியாக வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்து கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் அதை வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இந்த விலாகில் வந்து அழகாக நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து எங்கே மாற்ற போகிறேன், அதுக்கப்புறம் கடைக்கு போய் என்னென்னலாம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் இப்போ வாங்க போகிற இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். எல்லா கடையிலையும் இருக்க பொருளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து கிடைக்காத பொருளும் இல்லை. இது வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. என் பைக்குக்கு நான் வந்து மோட்டர் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுலேயே நிறைய கேட்டகரி இருக்குது. நான் இப்போ என்ன கேட்டகரி வாங்க போகிறது இதோ வந்துச்சு பாருங்கள், 500 15W50 வரும். இது அப்படியே ஆயில் ஃபில்டர்னா நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து Yamaha ஆயில் ஃபில்ட்ரு, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 250 கிட்டே வரும். எதுக்கு இந்த மோட்டர் 5100 சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சிந்தட்டிக் இன்ஜின் ஆயிலு, பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தரும். அதே போல் வந்து Yamaha ப்ராடக்ட்டு ஒரிஜினல் ஜென்யூன் ப்ராடக்டாக மாற்றுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளச் பிளேட்டு வாங்கணும். ஸோ இதில் வந்து r15v3க்கு கிளச் பிளேட் பார்த்திங்கன்னா 3 நார்மல் பிளேட் வரும், 2 ஸ்டீல் பிளேட் வரும். ஸோ அது வந்து ஒரு பிளேட்டுக்கும் இந்தமாதிரி தனித்தனியாக வரும். அது தனித்தனியாக ரேட்டு வேறு. மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 1000 கிட்டே வரும். நெக்ஸ்ட் இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா, கேவிகே குப்பம். இங்கே எதுக்கு வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார். அவர் வந்து ஃபஸ்ட்டு கேடிஎம்மில் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து காசு சரியாக வராதனால வந்து கேடிஎம்மை விட்டுட்டு இப்போ தனியாக ஒரு வீட்டு வெளியே வந்து கரேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு யாராவது வந்து இங்கே சரௌண்டிங்ஸ் ராயபுரத்துலேருந்து 800 வரைக்கும் யாராவது இருந்தீங்கன்னா, வண்டி சர்வீஸ் சொன்னால் நீங்கள் இந்த கடையோட லிங்க்கு ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவரை கான்டாக்ட் பண்ணேன். இவர் வந்து கேடிஎம்க்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. நிறைய பேர் வந்து கேடிஎம்மில் வந்து கை வைக்க மாட்டாங்க, ஏன்னா சென்சார் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஆனால் இவர் வந்து கேடிஎம் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் வந்து இவர்கிட்ட ஜென்யூனாக தைரியமாக வந்து நம்பி விடலாம். இவர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. நம்ம வந்து அதனால் இவர்கிட்ட வந்து கிளச் பிளேட்டு மாற்ற வந்திருக்கோம். எவ்வளோ கேடிஎம் பைக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை நம்ம வந்து ஃபேரிங் கழட்டிடலாம். ஸோ சுற்றி ஃபேரிங் சைடு ஒரு சைடுக்கு சுற்றி வந்து என்னென்ன ஸ்க்ரூ இருக்கோ அது எல்லாத்தையும் கழட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இவரோட வந்து கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் இருக்குது. ஏதாவது வண்டி ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே போல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவரோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் நான் போடுறேன். அண்ட் வந்து யாராவது வந்து உண்மையான இவர்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணணுன்னு சொல்கிறவங்க மட்டும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இல்லை வண்டி வந்து என்கொயரி தான் பண்ணோம், இந்த பிரச்சனைக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுவார்.
சேஞ்சிடும் பிளேட்டு தான் கார்பரேட்டு. சேஞ்சிடும் பிளேட்டு டச் பிளேட்டு எப்படி சேஞ்ச் இருக்குது பார்த்தா தெரியுமா? டிஸ்கஸாகவும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. அது கலர் மாறிடும். கலர் மாறிடும். இது
கிளச்சு வந்து நல்லாவே இருக்குது, அதுவும் நல்ல டிஃப்ரென்ஸும் தெரியுது. ஆடாக இருக்குது, புல்லிங் பவரும் இருக்குது, கொஞ்சம் பிக்கப்பும் இருக்குது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டி பார்த்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ கிளச் பிளேட் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸு, வண்டி எப்படி பவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். எவ்வளோ மைலேஜ் அது மெயினாக அதுக்காக தான் மாற்றிருந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அவர் அந்த கான்டாக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவர் இன்ஸ்டாகிராம் ஐடியும் அவர் கான்டாக்ட் நான் போடுறேன். ஸோ இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட்டோடு நான் வரேன். ஐ வில் see you guys in another video. Until then, this is Akash signing off. Bye.